Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல ஃபுட் மட்டும் எடுத்து குறைச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. டயட் பிளஸ் வாக்கிங் அதை வச்சுதான் நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணினேன். ஒர்க் அவுட் அதுக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு கிடையாது. உங்களால முடிஞ்சால் பண்ணலாம். ஆனா நம்மளோட நல்ல ஆக்டிவிட்டி 1 hour நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல நம்ம சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வாக்கிங் வந்து பண்றீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் வாக்கிங் எல்லாம் பண்றது கிடையாது. பேசிக்காவே நான் ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு பொண்ணு. ஒரு டே ஃபுல்லாவே எனக்கு அதற்கான வேலைகள், ஒரு ஆக்டிவா இருக்கிற ஆளு. உங்களுக்கு உங்களோட பாடி கண்டிஷன் தெரியும். நம்ம லேசியா இருக்கோமா, நம்ம வந்து ஹெவி ஒர்க்கரா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கேத்தாப்புல நீங்க வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, மெயின்டைன்லயுமே வாக்கிங் பண்றது பேசிக்காவே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு மெயின்டைனுக்குமே அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின்டைன்லயுமே நீங்க வந்து வெயிட் வந்து கரெக்டா வச்சுக்கணும், உங்களோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே வாக்கிங்ன்றது டெய்லி பண்றது ரொம்பவே நல்லது தாங்க. ஸோ நான் பேசிக்கா வந்து ஓடிட்டே இருக்கிற ஒரு டைப்பு. ஸோ அதனால நான் ஒரு ஆக்டிவ். ஒரு சிலருக்கு தெரியும் நம்ம வந்து லேசியா இருக்கோமா அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கணும், அதாவது வாக்கிங் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டெல்லியிலே நீங்க வந்து பிறந்து வளர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லைங்க சிஸ்டர். நான் வந்து இப்போ ஒரு ஆஃப்டர் 8 years இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து இங்க வந்தேன். அதுக்கப்புறமா தான் இங்க வந்து இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க, நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்க கூட இருக்க பாண்டிங் வேற யார் வீடியோ பார்க்கும் போதுமே எனக்கு வந்து வந்ததில்லை. ஒரு ஃபேமிலி பாண்ட் வருது சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளோட வீடியோவை பிடிச்சி இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ல ஒரு ஆளா யோசிச்சு அதெல்லாம் சொல்றது பெரிய பெரிய விஷயம். இதெல்லாம் கடவுளுக்கு கூட நடக்குமான்னு நினைச்ச விஷயம். இப்ப எல்லாருமே அன்பு அவ்வளவு தெளிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி சிஸ்டர். சொன்னதுக்கு எவ்வளவு பாசமா சொல்லியிருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் லைவ் வந்து வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா லைவ் வந்து வந்தா பொறுமையா உட்காந்து உங்க கூட பேசணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை. நிறைய நாள் கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு தடவை நான் வந்து லைவ் வந்தேன். ஸோ சீக்கிரமாவே நான் வந்து லைவ் கண்டிப்பா வந்து வர்றேன். அப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன். நீங்க எல்லாருமே எப்ப வந்து வரலான்றத, லைவ் வரலான்றத எனக்கு சொல்லுங்க. நான் அது நமக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம வந்து லைவ் வருவோம். ஸோ அப்போ வந்து நல்லா பேசலாம். ஏன்னா நிறைய பேர் கூட எனக்கு உண்மையாவே பேசணும்னு ஆசை இருக்கு. அப்பப்போ லைவ் நம்மளும் போகணும்னு. என்னன்னா ஃப்ரீ மைண்டடா நம்ம வந்து உட்கார்ந்து பேசணும். அதுக்கு எல்லாமே அதற்கான டைம் கிடைக்குது இல்லையா? அதனாலதான். ஸோ நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, ஸோ நீங்க எல்லாருமே டிசைட் பண்ணி ஒரு நாள் ஏதாவது சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அதுக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அன்னைக்கு நம்ம லைவை போட்டுலாம். டைமிங் எல்லாமே யோசிச்சு சொல்லுங்க எல்லாருமே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நேத்து ஓடின ஓட்டத்துல சிஸ்டர் 200 கிராம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாவே அதுதான். என்னன்னா நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து கலோரிஸ் வந்து கண்டிப்பா பேர்ன் ஆகும். ஸோ நம்ம வீட்டு வேலைகள்லாம் நம்ம அசால்ட்டா எடுத்துக்க வேணாம். வீட்டு வேலைகள்லயுமே நிறைய ஒர்க் அவுட்ஸ் கலந்த வேலைகள் தான் நம்ம எல்லாமே பாக்குறோம். ஒரு துணியை புழிஞ்சு கசக்கிறோம்னா அது ஒரு வேலை, நம்ம கீழே உட்காந்து தர துடைக்கிறோம்னா அது ஒரு ஒர்க் அவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால அதை நீங்க சொன்னது கரெக்டான விஷயம் தான். ஸோ அது மாதிரி நீங்க நம்மளோட கலோரிஸ் நிறைய பேர்ன் ஆகும். ஸோ அதனால வீட்டு வேலைகளை நல்லா குமிஞ்சு நிமிந்து பண்ணாலே நிறைய நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வெயிட் லாஸ்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து
தைராய்டுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லிருங்க. தைராய்டுக்கு ஆல்ரெடி ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் பாருங்க. வரமல்லி இருக்கு இல்லையா, அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலைல அந்த தண்ணி குடிக்கிறது, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் மிளகு இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். மிளகும் அந்த வரமல்லியும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை கூட சுடுதண்ணியில் ஆட் பண்ணி குடிக்கலாம். காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அந்த இது ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஹெல்தியான ஃபுட் லைஃப் ஸ்டைல், ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. இந்த காலிஃபிளவர், முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி, அப்புறம் சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது மீன் மேக்கர், அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர்ல பண்ண அந்த சோயால பண்ற அந்த டோஃபு இருக்குல்ல, அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், சரிங்களா? ஹெல்தியா நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் நம்ம எப்படி ஹெல்தியா சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறோமோ அதை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் சிஸ்டர்ஸ், சரிங்களா? ஹேர் ஃபாலுக்கு இதுதான் கேட்டுட்டே இருக்கீங்க. நிறைய தண்ணி குடிங்க, ப்ரோட்டீன் ஃபைபர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கோங்களேன், சூப்பரா இருக்கும், சரிங்களா? எதையுமே கம்மி பண்ணிடாதீங்க. தூக்கத்தையுமே கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. நிறைய விஷயங்கள் கலந்தது தாங்க நம்மளோட பாடி கண்ட்ரோல், சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் இந்த ஷாம்பு தடவைனா நமக்கு சரியாயிடுமா, இந்த ஆயில் தடவைனா நமக்கு சரியாயிடுமா, அப்படி கிடையாது. நம்ம இன்டேக் என்ன பண்றோம், நம்ம பாடியை கரெக்டா வச்சிருக்கோமா, அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ இன்னைக்கு தான் வந்து பாக்குறேன். ரொம்ப மோட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா வெயிட் லாஸ்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா சிஸ்டர், ஒயிட் ரைஸ் வந்து ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தாங்க 50-100 கிராமாவது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நீங்க வெயிட் மெயின்டைனிங் பண்ணும் போதுமே முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ஒயிட் ரைஸ் ரொம்ப லேசியா இருக்குது. இன்னொரு விஷயம், இவ்வளவு சாப்பிடணும்னு நினைச்சாலுமே முடியாது, அகைன் பசிக்கிறத தூண்டும், இது ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் சொல்லுவேன், இதுவே மில்லட்ஸ் வகைகள், நார்ச்சத்து நிறைந்தது எடுக்கும் போது, ஏன்னா நமக்கு ஒயிட் ரைஸ்ல கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ஆனா நார்ச்சத்து நிறைந்த அந்த மில்லட் ரைஸ்லாம் எடுக்கும் போது நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலும் அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். அது போக நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஹெல்தியா வெயிட் லாஸ் நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால புரிஞ்சு அந்த தேடி தேடி சாப்பிடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். மேல் வயிறு குறையறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி, நல்லா தோப்பு கரணம் வந்து ஒரு நாளைக்கு 3 சிட்டிங்ஸ் மாதிரி ஒரு 30 தடவை அந்த மாதிரி போடுங்க சிஸ்டர். ஏன்னா இல்லைன்னா பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது பண்ணுங்க. மேக்ஸிமம் வெயிட் குறையுமோ அது வந்து நல்லா குறையும். அப்படி குறையலன்ற பட்சத்துக்கு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இப்படி இப்படி நிக்கிறோமா, அப்படி நின்று இப்படி திரும்பி இந்த செவத்தை அப்படி நம்ம தொடரும். இதே மாதிரி இந்த சைடு திரும்பி இந்த மாதிரி எக்ஸசைஸும் கூட நீங்க ஒரு 30 டைம்ஸ் வந்து டெய்லி ரெகுலரா பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டா சேஞ்சஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி, சுரக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த வெண்பூசணி ஜூஸ், இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து அங்கன்வாடியில கொடுக்குற சத்து மாவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அது சாப்பிடக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்வீட் ஆடடா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து எந்த வகையான ஸ்வீட்டுமே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால அங்கன்வாடி சத்து மாவு எடுக்க வேணாம். நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் வேணா பண்ணிட்டு சால்ட் போட்டு சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு டேக்கு தேவையான கலோரிஸ் எடுத்திருந்தோம், இப்போ ஈவினிங் டைத்துல ஏதோ ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்கோம் அப்படின்னா டின்னர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மதியமும் நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்திருக்கீங்கன்ற பட்சத்துக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.80. இந்த 59லயே அப்படி மாற்றமும் ஏறவும் இறங்கும் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லதுங்க, இதுல மெயின்டைன் ஆனாலே போதும். நேத்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்காக ஜீரகத்தை இந்த மாதிரி ஊற வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஜீரகம் இல்லைன்னா சோம்பு இல்லைன்னா வெந்தயம் இந்த மாதிரி மல்லி இதெல்லாமே நைட்டே ஊற வச்சுட்டு காலைல குடிக்கிறது ரொம்ப நல்லது எம்டி ஸ்டமக்ல, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்தி வைக்கிறேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். பிள்ளைங்க அதாவது ஹஸ்பண்ட்க்கும் தம்பிக்கும் வந்து
லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரிங்களா. அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன் காலைல குடிக்கிறதுக்கு. இட்லி வந்து வெந்துருச்சு, ஸோ அதையும் எடுத்துடலான்ட்டு. இந்த மாதிரி இதுல வந்து நான் ஆயில்லாம் தடவிலாம் ஊற்ற மாட்டேங்க, நார்மலா வந்து ஊற்றி தான் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கருப்பு உளுந்துல பண்ண இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது வந்து தம்பிங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுல நல்லெண்ணெய் சேர்க்கும்போது எவ்வளவு நல்லது பிள்ளைங்களுக்கு. அதை வச்சு இட்லி வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். காலையில இருந்து நல்ல மழைங்க, கொடையை பிடிச்சிக்கிட்டே ஆட்டோகிற பையா வர சொல்லி ஆட்டோல ஏத்தி விட்டாச்சு. அவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு அம்மாச்சிக்கும் மாமாக்கெல்லாம் வந்து சட்னி தான் வந்து வதக்குனேன். தக்காளி சட்னி தான் சிம்பிளா. அதையும் வந்து ஆற வச்சுட்டு கம்ப்ளீட்டா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து காஃபி வந்து அம்மாச்சிக்கு பிரேக்ஃபாஸ்டோட எப்பயும் கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபியும் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலான்ட்டு இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, பொடி, நல்லெண்ணெய் எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்தாங்களா, அவங்கள்ட்ட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 3 இட்லி பொடி, நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்ததுங்க. ஸோ இந்த கருப்பு உளுந்தோட மனத்தோட செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. கையோட கடந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்பதான் குளிச்சுட்டு வெளில வந்தாங்க, அவங்களுக்கும் காஃபி பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நான். அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சுன்னு நெக்ஸ்ட் அடுத்த ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டு வந்து பாத்தீங்கன்னா 11 மணி போல அம்மாச்சிக்கு இந்த டீ காஃபி கொடுப்போம்ல, அன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு நல்லா வந்து டீ வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் அரிசியை வந்து களைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு அரிசி எடுத்து களைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு மாதிரி பண்ணலான்ற ஒரு பிளானுங்க. ஸோ அதனால முட்டை வந்து வேக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வேக போட்டுட்டேன். ஸோ ஏன்னா முட்டை தான் இருந்தது, வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணிக்கலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு அதனால வந்து முட்டையை வேக போட்டுட்டு போய் மிஷின்ல துணியை வந்து போட்டுட்டு வந்துட்டேன். மழை நிக்கலைங்க, வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வெளி வறண்டாலாம் தெரியும் இல்லையா, மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகும்ட்டு அதெல்லாம் நல்லா வந்து கழுவி விட்டுட்டு இருந்தேங்க. மழை வர்றதுலாம் முக்கியம் இல்லை, அதை சார்ந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நசன் இருந்தாலும் இரிட்டேட் ஆகும் சம்டைம். ஸோ மழை வரல ஏதோ சொல்லுவாங்க, கைப்புள்ள இருந்தாலும் குத்தமா இருக்கு, இல்லாட்டினாலும் குத்தமா இருக்குன்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு, அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல போட்ட துணி எல்லாத்தையுமே வந்து உள்ள மேல் ரூம்ல வந்து உள்ள ரூம்லயே வந்து விரிச்சு விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு முட்டையை எடுத்து உரிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து உரிச்சு வச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா சரி அரிசி ஊற வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் குக்கர்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து போட்டு தண்ணி அப்புறம் உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா இருக்கும் குழம்போட சாப்பிடும்போது. ஸோ அதனால ஊற வச்சுட்டு போடும்போது இந்த குக்கர்ல செய்யும்போது நல்லா இருக்குங்க சோறு. இல்லைன்னா நார்மலா வேக வைக்கிறது அதனாலதான் வந்து வடிச்சு எடுக்க முடியல, ரொம்ப பருக்கையா இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரமும் அது வேகுறதுக்கு. ஸோ அதனாலதான் அப்புறம் குக்கர்ல விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணி அதை சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி முட்டை குழம்பு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சோம்பு, கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து நல்லா சாப்பர்ல நல்லா பொடியா வந்து சாப் பண்ணி வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியா பச்சை மிளகாயும் கட் பண்ணிட்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வீட்லயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணி போடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் அதே சாப்பர்ல போட்டு நல்லா பொடியா சாப் பண்ணி உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை பாருங்களேங்க, உரிக்கும் போது ஒட்டிக்கிட்டே வந்துச்சுங்க. இன்னைக்கு முட்டை உசுர வாங்கிடுச்சுங்க உரிக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இல்லையா, தக்காளியும் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, இதெல்லாம் வந்து வீட்டுல வச்ச குழம்பு மசாலா இதெல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சரிங்களா. அப்புறம் நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு தேங்காய், சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சு நல்லா கொதிக்கும் போது அந்த குழம்புல சேர்த்து உப்புலாம் பார்த்துட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 முட்டையை பொத்து ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து பொத்து ஊத்தினேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பொத்து ஊத்தின முட்டையை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவிச்ச முட்டையை கீறிட்டு அதுல சேர்த்து அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து
குழம்போட நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கடைசியா கொத்தமல்லி தலை தூணா அல்டிமேட்டா ரெடி ஆயிடும். அப்புறமா குக்கரை வந்து ஓபன் பண்ணா சூப்பரா சாதம் ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு முட்டை குழம்புல அந்த பொத்து ஊத்துனது, ஒரு அவிச்ச முட்டை வச்சு சாதம், கொஞ்சம் ஊறுகாய் வச்சா அவங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் வச்சு உங்களுக்கு பேக் பண்ணி லஞ்ச் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நான் வந்து சாப்பிட போறேன். சாதம், ஒரு அந்த குழம்புல போட்ட பொத்து ஊத்தின முட்டை ஒண்ணு, அவிச்ச முட்டை ஒண்ணு, ஒரு வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுருவேங்க. ஈவினிங் டைம் அதுக்கப்புறமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து காரா சேவு தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கிட்டேன். மதியம் எப்பவுமே தூங்க மாட்டேன். அந்த மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வீடியோ எடிட்டிங் பண்றது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டு காஃபியும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி முட்டை குழம்பு வச்சுட்டோம் இல்லையா, ஸோ அதனால வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் நைட்டுக்குன்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலான்ட்டு. சப்பாத்தி மாவுக்கு எப்படின்னா கோதுமை மாவு, உப்பு, அப்புறம் தண்ணி போட்டு பிசைறதுங்க. இவ்வளவு பிசைறோன்றதான் வந்து இருக்குது, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போறது கிடையாது. நல்லா அமுத்தி அமுத்தி இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்கங்க. வந்ததும் எனக்கு வந்து த்ரெட்டிங் வந்து பண்ண வேண்டியது இருந்தது. பாவம் வந்ததுமே அப்புறம் நாளைக்கு வந்து ஃப்ரைடே, அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி டக் டக்னு போட்டுட்டு இருந்தேன் நானு. கொஞ்சம் நெய் தடவி தான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்லா வந்து பிசையணும், மாவு எவ்வளவு பிசைறோமோ அதுதான் நல்லா இருக்கும். 2 சப்பாத்தி, அதுக்கப்புறமா இந்த முட்டை குழம்புல ஒரு அவிச்ச முட்டை போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டின்னர் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி காம்போ பண்ணிட்டோம்னா மதியத்துக்கு ரைஸ் கூடயும் நைட்டு டின்னர் கூடயும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சப்பாத்தி எல்லாமே போட்டு முட்டை குழம்புலாம் வச்சு கொடுத்தேங்க. அப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும்ட்டு பாத்திரத்தை எல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சீக்கிரமா டின்னர் எப்பவுமே முடிச்சிருங்க, அது ரொம்ப நல்லது உங்க உடம்புக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, சரிங்களா? ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு டே வந்து இப்படிதாங்க எனக்கு வந்து போச்சு. ஸோ இந்த டே வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த விளாக் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இதே சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.